ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெசர்ட் பிளான்ட்னு சொல்லக்கூடிய அடினியம் பிளான்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அடினியம் பிளான்ட் வந்து அமேசானில் நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அந்த பிளான்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து செடி வந்து ஆர்டர் போட்டு வாங்குகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பேம்பு வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அது வந்து அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். இப்போ வந்து அடினியம் பிளான்ட் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கினோம். இந்த அடினியம் பிளான்ட் வந்து நல்லா தான் பேக்கிங்லாம் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா போன்சாயாக அந்த மாதிரி கன்று வருமோ அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நாங்கள் கொடுத்த ப்ரைஸுக்கு இது ஓகே, ஒர்த்தபிளாக தான் இருந்தது. செடி வந்து எந்தவித டேமேஜஸும் இல்லாமல் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோட அடிப்பகுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே கனமாக இருந்துச்சு, நல்லா தடிமனாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நர்சரியில் வந்து பிளான்ட் வாங்க போகிறீங்க, அடினியம் பிளான்ட் அப்படின்னா நல்லா தடிமனாக இருக்கிற அடிப்பகுதியை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் வந்து அது 6 மாதத்தில் வந்து நல்லா வளர்ந்து பூ வச்சதுக்கப்புறமா சீக்கிரம் 1 வருஷத்துலேயே வந்து நீங்கள் அதை கட் பண்ணி விட்டு போன்சாயாக மாற்ற முடியும். அதனால நீங்கள் அடிப்பகுதி வந்து நல்ல தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. நல்ல வேளை எங்களுக்கு ஆன்லைனில் வந்ததுமே வந்து அடிப்பகுதி வந்து நல்லா தடிமனாக தான் வந்திருந்தது. இதில் எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா, இதில் என்ன கலரில் வந்து பூ வைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு இன்ன வரலையும். இது வளர்ந்து ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் ஆர்டர் பண்ண கலர்லேயே இது வந்து பூ பூக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பேக்கிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் 2 செடி ஆர்டர் போட்டிருந்தோம். 2 செடியுமே வந்து நல்லா தரமாக பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அடினியம் பிளான்ட் வந்து ரோஸ் பிளான்ட் மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் வந்து வச்சு வளர்க்கலாம். இதுக்கு வந்து தொட்டின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன தொட்டி இருந்தாலே போதும். அதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வளர்க்கலாம். வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஏன் டெசர்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. டைரக்ட் சன்லைட்டில் தான் நீங்கள் வச்சு வளர்க்க போகிறீங்க. இது வந்து நீங்கள் சன்சைட்குள்ளெல்லாம் மறைச்சி வச்சு வளர்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது வளர்ந்து ரொம்ப பெரிய மரமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி செடியாக போன்சாயாக நீங்கள் வச்சு வளர்த்திங்கனாலே போதும். குட்டி மரத்தில் நிறைய கொத்து கொத்தாக பூ பூத்தது மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரோஸ் மாதிரியே இந்த செடியை வந்து வாங்கி வளர்க்கலாம். நம்ம சேனலில் வந்து அடினியம் பிளான்ட்டுக்கான மண்கலவை வந்து எப்படி வந்து தயார் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்திருப்போம். அந்த செடி தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அது ரொம்ப குட்டி கண்ணாக இருந்தது, இப்போ வந்து செடியாக வளர்ந்து வந்துருச்சு. இதில் வந்து பூவும் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இனிமேல் தான் வந்து போன்சாயாக கட் பண்ணி விட்டு வளர்க்கணும். நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா ஆன்லைனில், அது வந்து நம்ம வந்து தொட்டியில் வச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் வீடியோ எடுத்தேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னாலே அதில் உள்ள பழைய இலையெல்லாம் காஞ்சிட்டு புது தலையெல்லாம் அடித்து வளர ஆரம்பிச்சிருச்சு. தொட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மண் வந்து ஈரமே இல்லாமல் தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் நான் தண்ணி கொடுக்குறேன். டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சு வளர்க்குறேன். அது மட்டும் பார்த்திங்கனாலே தெரியும். அதில் வந்து அதோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணுக்கு மேலே தான் இருக்கணும். உள்ளே நீங்கள் அதோட சேர்த்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா வளர்ந்து வராது உங்களுக்கு. சில டைம்ஸ் வந்து அது வந்து அந்த செடி வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடிப்பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்து தான் நீங்கள் வந்து வைக்கணும் தொட்டியில். நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது இன்னுமே 6 மாதம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் என்ன கலரில் பூ பூக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.